ஹாய் கைஸ், இன்றைக்கி எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குன்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கேன் இன்றைக்கி எனக்கு. நான் என்ன நீலாம் என்னடா எழுதியிருக்கேன் நீலாம், நான் ஒரு இடத்த கூட்டி போகிறேன்னு சொல்லிட்டு என்னைய தெரிக்க விட்டுருவோம்ல இடத்த. இடத்த தெரிக்க வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஆனால் வரும்போது ஆனால் இடத்துக்கு ஒரு பில்டப் கொடுத்துருக்காங்க கைஸ். ஆனால் இங்கேருந்து நம்ம வந்து பார்க்கும்போது அலாவுதீன் அற்புத வழக்கு இருக்கும் பார்த்தீங்களா, அதில் ஒரு ஜீனி பொம்மை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஜீனி பொம்மை வந்துட்டு ஜீனி பொம்மை கொண்டை இருக்கும், மந்திர கொண்டை ஒரு கொண்டை தெரியும், அந்த கொண்டை தெரியுதுங்க. பார்த்தா அப்படியே டிஸ்னி வேர்ல்டில் பார்த்து அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குங்க பார்க்கணுன்னு அந்த இடத்தையே. இடமே உண்மையிலே வேற. அதுவும் கரெக்டாக வந்து ஈவெண்ட் இடத்துல கூட்டு வந்திருக்காங்க. ஏன்டா ஈவெண்ட் இடத்துல கூட்டு வந்து நான் வந்துட்டு கேட்டேங்க. சும்மா மழை மாதிரி அருமையான ஆக்சுவலாக வந்து இங்கே லைட்டிங் சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. லைட்டிங்ஸ் ஆக்சுவலாக இங்கே மழை பெய்யும் உருட்டிட்டு இருக்காங்க. மழை பெய்யுற சுச்சுவேஷனில் இருக்கு. இல்லை வேகமாக லைட்டாக வேகமாக இருக்கா, அதோட அந்த மாதிரி சொல்கிறேன். இங்கே ஆக்சுவலாக மழை பெய்யுற மாதிரி தான் இருக்குது கைஸ். இங்கே இப்போ வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு டான்ஸ் பார்ட்டிஸ் நிறைய விஷயம் இருக்குது. லைட்டுக்கு அதுக்கும் அப்படியே சின்ன குழந்தைகள்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த இடத்த பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக. அதனால தான் பேரே கிங்டம் ஆஃப் ட்ரீம்ஸ். ட்ரீம்ல பார்க்குற மாதிரி இருக்கும். எனக்கு கனவுல பார்க்குற இடம் தான் அதெல்லாம். கனவுல பார்க்குற இடத்த நேரில் பார்க்கும்போது பில்டிங் ஆனால் பெருசாக இருக்குல்ல. பில்டிங்கே பாகுபலி செட்டு மாதிரி தெரியும். பாகுபலி செட் பில்டிங் தெரியல ஃபுல், ஆனால் நல்லா தெரியல. ஆனால் செம்ம நேச்சராக இருக்குது கைசிங்க. ஆனால் இடம் அந்த இது அந்த வெளியில் இருக்க வரண்டாவே பயங்கரமாக இருக்குது இந்த இடத்துல. வரண்டா இல்லை, அது என்ன காம்பவுண்ட் சவர். ஆக்சுவலாக நமக்கு இது வரண்டா தான், நம்ம மேலே இருந்து பார்ப்போம்ல, வரண்டா தான் அது. காம்பவுண்ட் சவரே செம்மையாக இருக்குது. இங்கே வந்துட்டு என்ன சொல்லிக்கானா, ஏண்டா நீ சொன்னது மட்டும் உள்ள ஏதாச்சும் ஒன்று இல்லாமல் இருக்கட்டும், உள்ள வகுந்துருவேன் அதோட. நீ எரியா இந்த மாதிரி இடத்த விட்டுட்டேனே அப்படி நீயே வருத்தப்படுவேன். அந்த மாதிரி இடம் இவன் கைஸ் என்னென்ன சொல்லிக்கான்னு தெரியுமா கைஸ்? இங்கேருந்து நீங்கள் உள்ளே போனால் வந்துட்டு டிஸ்னி வேர்ல்டு மாதிரி சொல்லியிருக்கான். நிறைய விஷயம் சொல்லியிருக்கான். இங்கேருந்து இவன் டிஸ்னி வேர்ல்டு மாதிரி இருக்கும், பாகுபலி அப்படியே அந்த பாகுபலி உலகத்தில் வாழ்ந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பாகுபலி அந்த எப்படி அந்த சிவன் இதெல்லாம் இருக்குமா? அதெல்லாம் இருக்காது. அது வந்து காட்டுக்குள்ளே இருந்தப்ப அவர் வந்து அரசராக இருக்கையெல்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இடம். அரசர் இருக்காம அவரைக்கா உள்ள விட்டாங்க. அவர் அரண்மனை மாதிரி இருக்கும். அரண்மனை அவன் அரசகம் அந்த படத்தில் எங்கே உள்ள விட்டாங்க? அவரை என்ன பனை மரத்துலேருந்து தாவி தானே வந்தார். பனை மரத்துலேருந்து எப்படியும் உள்ளே வந்தாப்லையா இல்லையா? நமக்கு இங்கே நம்ம ட்ரீம்ஸில் வந்துட்டு நம்ம கரெக்டாக பின்னாடியே தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஈவினிங் டைம் ஆச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இங்கேருந்து அவ்வளோ தூரம் ஆக்சுவலாக நடந்து போகணும் இங்கேருந்து. சரிடா, இந்த கிங்டம் ஆஃப் ட்ரீம்ஸில் நீ உள்ள எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம்லாம் என்னென்ன விஷயங்கள்? உள்ளே வந்து எப்படின்னா வீடியோ பார்த்துருக்கேன். ஆமாம், அதான் பிரின்சஸ் மாதிரி லேடிஸ்லாம் டிங்கின்னு டான்ஸ் குட்ட பாவாடையாக போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு அது ஒரு சாங்லாம் பாடிக்கிட்டு செம்மையாக இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சா? அதை பார்க்குறதுக்கே உன்னை கூப்பிட்டு வந்தேன். சார் நீ அதை பார்க்க தானே கூப்பிட்டுருவேன்னு தெரியல. பாகுபலி செட்டு மாதிரி இருக்கிறத நான் பாகுபலி படத்துலேயே பார்த்துருக்க மாட்டேடா. எல்லாருமே வெள்ளை எல்லாருமே வந்துட்டு அந்த மாதிரி டயத்துலேருந்து கூட்டம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த போகணும் இப்போ. சரி, இங்கே வீடியோ முடிச்சுட்டு போவோம். இங்கே இவன் என்ன பிரம்மாண்டமாக சொல்லியிருக்கான், உள்ளே போய்ட்டு எதாமல் இல்லாமல் இருக்கட்டும், இவனை வாயிலே வெட்டுறேன் நாங்கள் போயிட்டு. பயங்கரமாக இருக்குங்க. வேறு என்ன இருக்குது உள்ள வேறு என்ன இருந்துச்சுன்னா 2-3 விஷயம். லைட் ஷோ, அப்புறம் வந்து லைட் ஷோனா அந்த நல்லா இருக்கும். மூவிஸ்லாம் சாங் போட்டு டான்ஸ் ஆடுவாங்கடா ரஜினி, அது ஒன்று நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளே போனாலே பிரம்மாண்டமாக இருக்கும். செட்டே பிரம்மாண்டமாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். அது ஒன்று நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். சுற்றி பார்க்க நல்லாயிருக்கும், அவ்வளோதான். வேறு மாதிரி இருக்கும். ஓகே கைஸ், வந்துட்டு சொல்கிறபடி இல்லையா மட்டும் உள்ளே இருக்கட்டும், வாயிலே வெட்டுறேன். என்ன பண்ண பில்டப் கொஞ்சம் கிடையாது. ரெட் ஃபோர்ட் என்னங்கிறேன், ஆக்ரா தாஜ்மஹால் என்னங்கிறேன். எல்லாருமே டெல்லி வந்தால் நார்மலாகவே எல்லாருமே பண்ணுற விஷயம் எப்படின்னா டெல்லி ஆக்ரா பார்க்குறதோ, ஒரு ரெட் ஃபோர்ட் பார்க்குறதோ, ஒரு எப்படி சொல்கிறது, நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடிடா ஒரு ரோடு இருந்துச்சுல்ல, அதே நான் ஆச்சரியமாக கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். எங்கடா இந்த மாதிரி ரோடில் நம்ம ஊரில் எங்கடா இருக்குங்க பார்த்துட்டு 16 ரோடு இருக்குங்க. எப்படின்னா நம்ம ஊரில் 4வே கேள்விப்பட்டிருக்கோம், 5வே கேள்விப்பட்டிருக்கோம். இதில் ஒரு பக்கமே 16 இருக்கு, 32 இந்த ரோட்டில் நம்ம ஊரில் எங்கடா இருக்கு? டெல்லியில் இதுவே பிரம்மாண்டமாக இருக்குன்னா இந்த இடம் எப்படி பிரம்மாண்டமாக இருக்குன்னு பார்த்துக்க. கேட் பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப தூரம் நடக்க வேண்டியது இருக்குது இந்த இடத்துல பார்க்குறதுக்கு. இந்த இடத்துல நானும் வந்துட்டு இவன் சொன்ன வச்சு நானும் ஒரு இமேஜினேஷன் தான் இருக்கேன். இந்த இடத்துல இங்கே என்ட்ரி ஃபீ வந்து எதுவுமே கிடையாது சொல்லியிருக்காங்க. இங்கே என்ட்ரி ஃபீல் வந்து எதுவுமே கிடையாது சொல்லியிருக்காங்க. டிக்கெட் கவுண்டர் பக்கத்தில் வந்துட்டோம்டா, என்ட்ரிங்க தானே போட்டுருக்கடா. என்ட்ரிக்கு வந்துட்டோமே, கேட்டுக்கிட்ட வந்துட்டு அடுத்து பிரம்மாண்டத்தை பார்க்க போகிறோம். பிரம்மாண்டம் வண்டி வருகிறது, வண்டி ஏற்றி நசிக்கிடுவாங்க. அதோட அப்புறம் பிரம்மாண்டத்தை காண முடியாது. பிரம்மாண்டத்தை காண முடியாது.
டிக்கெட் கவுண்டர் என்ட்ரி பார்க்கிங். டேய் என்னடா இது, என்னடா பாலடைஞ்ச பங்களாமா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சாட்டர்டே சண்டே லீவாக இருக்குன்னு நினைக்கிறேன். மனசு தொட்டு சொல்லு, இது உனக்கு சாட்டர்டே, இது உனக்கு இது 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 பார்த்தீங்களா கைஸ், இது இவனுக்கு சாட்டர்டே சண்டே மாதிரி இருக்கா. டேய் போட்டுக்கு பூட்டு கூட துரு பிடிச்சிருக்கா. சாட்டர்டே சண்டே லீவாக இருக்கும்னு நினைக்கிறேன் ராஜன். இங்கே பாரு டேய், போட்டிருக்க பூட்டு கூட துரு பிடிச்சிருக்கா. மனசாட்சி இருக்காடா உனக்கு. ஆனால் உள்ள ஃபுல்லாக க்ளீனாக இருக்கு. டேய் எனக்கு தெரிஞ்சு இது வழியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது வழி இருக்குமோ? ஏண்டா மாமரி கதவுல 2 யானை வச்சிருக்காங்க. இது உனக்கு வழி கிடையாது, இது உனக்கு இருக்குண்டா ராஜனே. ஏன்னா இங்கே ஒரு டிக்கெட் கவுண்டர் என்ட்ரி பார்க்கிங்லாம் போட்டிருக்காங்க. ஆமாம் தானே, இதான என்ட்ரிடா. எங்கே எனக்கு பிரம்மாண்டம் எங்கே, எனக்கு இப்போ நீ பிரம்மாண்டத்துக்கு காட்டுறேன். வீடியோவில் பிரம்மாண்டம் இருந்துச்சு. வீடியோ பார்த்தியா? டேய் இந்த இருக்கு எய்தாப்புல தெரியுது எல்லாமே. எங்கே பிரம்மாண்டம் எங்கே? ஒருவேளை பிரம்மாண்டம் இன்னைக்கு திறக்கலையோ? இன்னைக்கு திறக்கலையா? டேய் இது க்ளீன் பண்ணாலாம் பார்த்தா பல வருஷமாக திறக்காத மாதிரி இருக்குடா. பல வருஷம். டேய் நான் வீடியோ பார்த்தேன்டா ராஜன், செம்மையாக இருந்துச்சுடா ராஜன். சரி எனக்கு ஒரு டவுட், இப்போ திடீர்னு டவுட் வந்துருக்கு. உள்ள கருவ மரம் வளர்ந்துருக்கு. ஒரு கருவ மரம் வளர்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? இங்கே பாருவேன், இங்கே வா க்ளோஸ் அப்ல வா, இங்கே பாரு அதை விடு. அந்த எய்தாப்பில் ஏதோ பயிர் பிடிச்சி தீ பிடிச்ச மாதிரி நடுவில் இது வச்சுருக்காங்க. அது நேற்று வச்சதாக இருக்குன்னு நினைக்கிறேன். நேற்று வச்சு. ஓ வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஒர்க்கிங் டே, சன்னாரி லீவு. சன்னாரி லீவு எல்லாருமே சன்னாரி ஸ்கூலில் லீவ் விட்டு இங்கே வந்து பார்க்கும்போது உங்களுக்கு இங்கே லீவ் விட்டுருப்பாங்க உங்களுக்கு. ஆமாம் இல்லை சன்னாரி தானே திறந்து வச்சுருந்துருக்கேன். இல்லைடா ரஜினி நான் பார்த்துட்டேன், இருடா உனக்கே நானே காட்டுட்டேன். ஆனால் சூப்பராக இருக்கா பார்க்குறதுக்கு. ஆனால் செம்மையாக. ஆனால் அந்த இடத்துல டிஸ்னி வேர்ல்டு மாதிரியும் ஒரு கோயில் டெக்ஸ்டர் மாதிரியும் ஒரு நல்லா கொண்டு வந்திருக்காங்க அந்த இடத்த. இவர் யாரும் தெரியுமா? அவரு யார்? இவரு நமக்கு காலைல நடிச்சிட்டு இருக்காருல்ல, சூரியன். அடி தெறிக்கி விட்டுட்டு இருக்காப்ல. இல்லை அதான் மீசை எல்லாம் முறுக்கி விட்டு அவர் முறுக்கிட்டு தான் இருக்கட. யாரோ எனக்கு தெரிஞ்சு அவர் கோவப்படுத்திக்காங்க. இவ்வளோ நேரம் ஹாப்பியாக தான் இருந்திருக்காரு, ஜாலியாக தான் இருந்துட்டு இருக்காரு. ஒருவேளை இந்த பில்டிங் க்ளோஸ் பண்ணதுனால வந்துட்டு எப்படி இருப்பார், கோவத்தில் இருப்பாரோ? டேய் இல்லைடா ரஜினி நான் பார்த்தேன்டா வீடியோ. என்ன இருவேன், நான் வீடியோ வேணா எடுத்து காட்டுறேன். மொத்தம் கைஸ் ப்ரிப்பேர் ஆகிலாம் வரல இவன். நான் பார்த்தேன்டா வீடியோவில். என்னத்தை பார்த்த வீடியோவில்? பிரம்மாண்டத்தை பார்த்துட்டா. பிரம்மாண்டத்தை பார்த்து உனக்கு பொழக்கணும் இவனை போட்டு. இது ரோலடா ட்ரீம்ஸு. ட்ரீம்ஸ் என்ன போட்ட பேரும் மறந்து போச்சு. ட்ரீம்ஸ் சொன்ன என்ன ட்ரீம்ஸ் அது? ட்ரீம்ஸு கிங்டம் ஆஃப் கிங்டம் ஆஃப் ட்ரீம்ஸ். சொன்ன எனக்கு ஞாபகம் இருக்கு கைஸ். கிங்டம் ஆஃப் சொன்ன எனக்கு ஞாபகம் இருக்கு. இந்த நாய்க்கு கூட்டு வந்த நாய்க்கு ஞாபகம். பாடுறா நீ வீடியோ பாரு, அது எப்படி இருக்குன்னு மட்டும் பாரு. வீடியோ காட்டுறான் தலைவன். வீடியோவை பாரு. தமிழ் வீடியோ தான் போடுவேன்டா. ஏன்டா ஹிந்தி வீடியோவே போட்டு சாவடிக்கிற? ஹிந்திக்காரங்க தான்டா. அந்தந்த நாட்டுக்கு வந்தாச்சு, அந்தந்த இடத்துக்கு வந்தா. இவன் என்ன முடிவில் இருக்கானே தெரியல எனக்கு. நாடு கண்ட்ரி வேற என்னது? ஹிந்திக்காரங்கெல்லாம் பார்த்தா வேற நாட்டில் இருக்க மாதிரி தெரியுதுடா. நீ தமிழில் யாருமே பண்ணலடா. தமிழில் நாங்கள் பண்ணலான்னு வந்தோம், எங்களை பண்ண விட மாட்டாங்க எங்களை. ஆனால் போட்டு தடுக்கிறாங்க. பாரா ராஜரி எப்படி இருக்கு வர்ற. செம்மையாக இருக்குடா. டான்ஸை பற்றி இல்லையா? இந்த யானை பாருங்க. இந்த யானைங்களா? அந்த யானை எல்லாமே இருக்கு. ஒருவேளை இந்த யானை தான் இங்கே இது பண்ணி வச்சிருக்காங்களோ? இங்கே பாடுறா பரதநாட்டியத்தை பாடுறா, இடத்த பாடுறா. இந்த பிரம்மாண்டத்தை பார்க்காம வெறித்தனம் இங்கே வச்சு இல்லை கிருஷ்ணராதையே. இது கதைக்கல்லாம் ஆடுறாங்கடா. இடத்த இல்லையா? இந்த மாதிரி பிரம்மாண்டத்தை பார்த்து நீங்கள் இந்த இடத்த செமையா இந்த இதில் நாங்கள் சோர்ஸ் போட்டு அந்த வீடியோ நாங்கள் போட்டு விட்றோம். ஆமாம் நான் டவுட்டு, இவ்வளோ பெரிய இடத்தையே மூடினாங்க, இவ்வளோ பெரிய இடத்த மூடினாங்க. சரிடா. ஆனால் ராஜனே இதில் என்னமோ போட்டிருக்கு, கீழே என்ன போட்டிருக்கு பாரு. 3.1 lakh views on 14 years agoவா? 14 வருஷத்துக்கு முன்னாடி 3 இடமாடா இது. இந்த சைனாரில் ஒரு கருவ மரம் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. இந்த சைனாரில் 3 நடந்த வீடியோ கொஞ்சம் நேரத்தில் என்கிட்ட வீடியோ பார்த்து கீழே உள்ளதை பார்க்கல ராஜன். இதில் என்ன சொன்னேன்? ஆக்ராவில் தாஜ்மஹால் ஒரு விஷயமா, டெல்லியில் ரெட்டு போட்ட ஒரு விஷயமா, இல்லை வீடியோ பார்த்தியா இல்லையா? இதெல்லாம் நீ காட்டின விஷயம் வந்து நீ பிரம்மாண்டத்தை வீடியோ பார்க்கறதுலடா, நேரில் பார்த்துக்கலடா கொஞ்சமாவது. ஆனால் செம்மையாக இருந்துச்சு இல்லை வீடியோ. இதெல்லாம் வந்துட்டு நேரில் அவனை காட்டலான்னு. சரி இந்த மாதிரி ஒரு இடத்த நீ பார்க்கவே இல்லை,
நான் டெல்லியில் சர்ச் பண்ணி சரி இந்த மாதிரி இடம் இருக்குது வாடா ராஜனுக்கு வந்து ட்ரீம்லேயே காட்டலான்னு பார்த்தா கனவு தானே காணணும். கடைசி வரைக்கும் கனவு காட்டணும். கனவு மட்டும் தானே காட்டணும். இந்த இதில் நான் இந்த கேமரா பிடிவேன். நான் இதெல்லாம் வந்துட்டு நான் என்னத்தனாலும் மன்னிச்சிடுறேங்க. ஒன்றே ஒன்று மட்டும் மன்னிக்க மாட்டேன். இவனையும் மன்னிக்க மாட்டேன், அந்த பூட்டையும் மன்னிக்க மாட்டேன். பூட்டு துருப்பிடிச்சிருக்கேன். துருப்பிடிச்சிருக்கலடா இவ்வளோ பெரிய கேட்டுக்கு மனசாட்சி இருக்காடா. நான் கூட 10 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா 2 பூட்டு வாங்கிடுவேன். நான் பூட்டிடுவேங்கடா. கைஸ் டிக்கெட் கவுண்டர் என்ட்ரி பார்க்கிங் எல்லாமே போட்டிருக்கு. நான் போட்டிருக்கு கரெக்டு தான். என்ன சன்னார் முடிவு நீ அப்பயே 14 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த வீடியோ 14 வருஷம் ஆச்சு கைஸ். அது அவங்களே பப்ளிஷ் பண்ணுதுடா 14 வருஷத்துக்கு முன்னாடி. 14 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தைனா. ஆமாம் அப்பவே கனவு தானே கண்டுபிடிச்சிருப்பேன்டா. இப்பயும் கனவு தானே சொல்றியாடா இன்னைக்கு. அருமையான இடம். நான் என்ன நல்லா கொஞ்சம் முன்னாடி கண்டுபிடிக்கிறேன். நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன வச்சு தெரியுமா? நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சரி இப்போ அருமையாக சொல்கிறானே அதுலேயும் குழந்தைன்னு ஒன்று பிறந்தா இங்கே தான் கூட்டு வரணும் வேறு சொல்கிறேன். அதில் வேறு ஆமாடா ராஜனே எப்படி இருந்துச்சு பத்தியில வீடியோ. என் குழந்தைய கூட்டு வந்து கண்டிப்பாக கூட்டு போயிரு. உங்கள் மாமா ஒன்று ஏமாத்துறமே உங்கள் அப்பா ஒன்று ஏமாத்திட்டேன்டா அந்த மாதிரியா. அருமையான இடம். என்ன அருமையான இடம் சொல்லு. வீடியோ பார்த்தியா? வீடியோ பார்த்ததை விட எனக்கு என்ன அருமையான சொல்கிற பண்ணி. அந்த வீடியோக்கெல்லாம் சரி உனக்கு கூட்டு வந்து காட்டுனா சர்ப்ரைஸ் ஆயிடுவேன்னு நினச்சேன்டா. எவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் ஆகும்னு சத்தியம் பார்த்துருப்பாங்களாடா. இதுல என் குழந்தைய கூட்டு வரணுமா, என் பொண்டாட்டியை கூட்டு வரணுமா, அதுலேயும் அவனை விட்டுட்டு தான் வரணுமா அவனை. அதுலேயும் பயங்கரமாக இருந்துச்சுக்கா. வீடியோ பார்த்து ஏமாந்துட்டு அதான் ஹிந்தி புரியலன்றது தெளிவாக சொல்லியிருக்கணும். ஹிந்தி புரியல அப்பயே தமிழ்காரர் ஒருத்தர் கூட பண்ணல. அப்படி தெரிஞ்சாலும் நமக்கு என்ன தோடி இருக்கணும், இந்த மாதிரி ஒரு இடமே கிடையாதுன்னு தோடி இருக்கணும். நல்லா வருது பேச முடியல. போட்டுருவேன் எடிட்டரே இந்த வீடியோ வருமானதான் தெரியாது கைஸ். இந்த வீடியோ ஏன்னா இவனே எடிட் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு அசிங்கப்பட்டவமே தூக்கி விட்டுருவான் வீடியோவே வராதுன்னு நினைக்கிறேன். இதுலேயும் எங்கள் ட்விஸ்ட் என்ன தெரியுமா? அங்கே அவ்வளோ தூரம் நடந்து போயிட்டு வண்டியை வேறு நாங்கள் பார்க் பண்ணியிருக்கோம். TN60 நடக்க விட்டுருக்கேன். கடைசியானே ஏமாத்திட்டாங்க. கடைசியானே ட்ரீமில் வீடியோ பார்க்குறோம். நைட்டு ட்ரீமில் வரும் கைஸ். பை பை டாடா கைஸ். ஓ இப்போ வந்துட்டு எனக்கு ட்ரீமில் வர்றது 10ஆம் சொல்லிட்டு இப்போ வீடியோ பார்க்குறவங்க ட்ரீமில் வரணுமா? ஆமாம் ராஜனே நான் வந்து இந்த வீடியோ சேர்த்துறேன் கோர்த்து விட்டுறேன் எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக. சரி சரியா குட்டை ஆர்டர் போட்டு ட்ரீமில் வரணும். எல்லாம் தூங்கினதுக்கப்புறம் கனவுல வரும். கிங்டம் ஆஃப் ட்ரீம்ஸ்ன்றது ட்ரீமில் கண்டுக்குங்க அவ்வளோதான். சரி இங்கே கிங்டம்னா மீனிங் என்ன? கிங்டம்னா ராஜா. கிங்கு தான்டா ராஜா. கிங்டம்னா ராஜா கட்டிய அரண்மனை. அது பேலஸ். ஆனால் கிங்டம்னா என்ன? அந்த ஊரே கிங்டம். அரசாணை. அரசுகள் ஆள்றதுனால அரசாணையா? அது தெரில. நான் அவங்களை கூகுளில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி நான் உங்களுக்கு கீழே போட்டுறேன். ஓகே கைஸ் டாடா பை பை. அடுத்த ட்ரீமில் கண்டுபிடிக்க பொழந்து ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இவ்வளோ தூரம் கூட்டு வந்துருக்கீங்களா? 28 கிலோமீட்டர் கைஸ் இங்கேருந்து கரெக்டாக. இப்போ மேப் போட்டுருக்கும் பார்க்குறேன் 28 கிலோமீட்டர் போட்டிருக்கு. கதரை விட்டு வர்ற வழியில் எப்படி இருந்துச்சு? பிரம்மாண்டமாக இருந்துச்சு. என்ன அந்த 16 ரோட 32 ரோடு 32 நீ இவ்வளோ நாள் பிரம்மாண்டமாக பார்த்துட்டு இருந்தேன். 32 ரோடு காட்டியிருக்கேன். அதையே நீ பார்த்துட்டு ஓகேடா பரவாயில்லடா நீ ஒருத்தனா அப்படி சொல்கிறியா? போயில காட்டுறேன் 32 ரோடு இருக்காய். நீ தயவு செஞ்சு இந்த மாதிரி வீடியோலாம் ப்ரொமோட் பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டம். அது இந்த மாதிரி ஆளாக ப்ரொமோட் பண்ண ரொம்ப ரொம்ப கஷ்டம். ப்ரொமோட்லாம் பண்ணலங்க. அந்த இடம் பார்த்தோன்னே எனக்கு ஆசையாயிடுச்சு. இவன் காட்டுறோமோ இல்லையோ நம்மளால போய் பார்த்துட்டு வந்துடணுன்னு. சரின்னு வந்து பார்த்தா பூட்டி கிடக்கு. என்னத்த சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க பார்த்தா உனக்கு சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு கடைசியா. கேட்டு போட்டோடனே நான் அப்பயும் யோசிச்சேன் என்ன கண்டிப்பா பிரம்மாண்ட லைட் சைடில் கட்டுறாங்க. பிரம்மாண்ட லைட்டிங் ஏடாடே பிரம்மாண்டமா லைட்டு போடுவாங்க. செம்மையாக இருக்கும்டா ராஜினி இடம். ஆனால் வீடியோவில் உண்மையிலேயே அந்த பரதநாட்டியம் ஆடுறதா இருக்கட்டும், அந்த யூரோப்பியன் ஸ்கேல்ஸ் ஆடுறதா இருக்கட்டும், அதெல்லாம் வேற லெவலில் நைட்டே என்ஜாய்மெண்ட்டாக இருந்திருக்கும். இல்லை சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்குமே என்ஜாய்மெண்ட்டாக இருந்திருக்கும். அவ்வளோ ஏதோ பயங்கரமான இடம். இல்லை ஏதோ சனி நேரம்னால லீவ் ஆகி போச்சு. மறக்காம இந்த மாதிரி நல்ல மட்டும் வந்துடாதீங்க. அதானே சனி நேரம் மட்டும் நீங்கள் வந்துடாதீங்க. டெல்லி வந்து அந்த பக்கமே வராதிங்க. திங்கக்கிழமை வாங்க. நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ரீஓப்பன் பண்ணுவாங்க. ரீஓப்பன் பண்ணல நாங்கள் வீடியோ போடுறோம். ரீஓப்பன் இப்போ பாவடிச்சு பாங்களா இடிச்சு விழுந்துட்டு போகலாம் கொஞ்சம் வருஷத்தில். பாவடிஞ்சு பாங்களாவா? மேலே இல்லை கூட நல்லா தான்டா இருக்குது. அதெல்லாம் பல ஃபோட்டோ பெயிண்ட் கூட தீரலா. இங்கே பார்க்கும்போது அப்படியே அழகாக தெரியுதுல. இருந்து பார்க்கும்போது அதான் உனக்கு போயிலே ஆசை காட்டினே இல்லையா? போகையில் ஆசை கட்டி தான் மொத்தமாக முடிச்சு விட்டு மோசம் கட்டிட்டியடா. நைஸ். இங்கே வந்துட்டு வந்தீங்கன்னா ஒன்றுமே ஒருத்தர் எல்லாம் வந்து மைதா மாவு தான் எல்லாமே ஆக்சுவலாக. நீங்கள் எதை சொல்கிறீங்க எனக்கு நல்லா தெரியுது. கேமரா காட்ட முடியாத சூழ்நிலை இருக்கும். என்ன புரிச்சுங்காரன் கூடயே போயிட்டுருக்கியா? அவனுக்கு தமிழ் தெரியுது அவனுக்கு முடிச்சிருவேன். நேக்கு தமிழ் தெரியாது. ஆனால் கைஸ் நான் ஒன்று சொல்கிறேன். நான் வந்து இந்த வீடியோ சொல்லிப்பேன் நினைக்கிறேன். ஆக்சுவலாக என்ன வீடியோனா ரெட் ஃபோர்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் ஹிந்தி ஒரு நாடு இவங்க கூட சேர்ந்து நாடுமே வருது எனக்கு. அது இல்லை ஹிந்தின்றதே நாடு தான், தனி நாடு.
ஹிந்தி இருக்கிற ஊருக்குலாம் போனீங்கன்னா போலீஸ்கார்ட்ட மாட்டீங்கன்னா எனக்கு ஹிந்தி தெரியாதுன்னு சொல்லுங்க. ஆமாங்க, நேற்று ஒரு டேனிங் என்ன பண்ணுறேன்னா சிக்னல் பார்க்காம லெஃப்ட், எப்பயுமே நமக்கு ஃப்ரீ லெஃப்ட் தானே, சரட்டுன்னு பூந்துட்டேன். உள்ளே பூந்து போலீஸ்காரன் பிடிச்சிட்டு தலைவர், நான் எனக்கெல்லாம் கை காலெலாம் ஆடுது கிடு இவன் போயிட்டு அவன் ஹிந்தியில் நிறைய பேசியிருந்தான். சார் ஹிந்தி நைவி மாலும் சார், தொட மாலும் அப்படின்னோடே, அப்படியா தம்பிக்கு வாங்க தம்பி. அவன் டுஸ்டே இங்கே வந்து தமிழில் பேசுனது நம்ம ஊர் இப்போ போலீஸ்காரெல்லாம் மன்னிச்சிடலாண்டா ஏதோ ஒரு ரூபத்தில் பாக்கெட்லேயே வை சொன்னா பாரு. எனக்கெல்லாம் விருத்துருச்சு. எனக்குலாம் நம்ம ஊரில் ஃபைன் போட்டாலும் விட்டுருவாங்க நம்ம ஊரில். இப்போலாம் ஆன்லைன் ஃபைன்னால நம்ம வீட்டிலே போட்டு டாட்டா காட்டுறாங்க. இதுலையும் நமக்கு வந்து அவங்க இங்கிலீஷ் தெரிஞ்சு சொல்லிட்டு கால்குலேட்டர் எடுத்து 5000 போடவா இல்லை 500 போடவான்னு கேட்குறேன். 5000 போட்டால் ஆன்லைன், 500 கொடுத்தா பாக்கெட் அப்படின்றாப்புல. கடைசியா அவருக்கு வேணா எனக்கு வேணும் சொல்லிட்டு 200 கொடுத்துருந்தேன். 200 போச்சுங்க ஒரே ஒரு லெஃப்ட்டில் சோழி முடிஞ்சில் 200. அதுலேயும் ட்விஸ்ட் என்னன்னா சிக்னலில் வந்துட்டு இந்த சிக்னலில் ஜம்ப் பண்ணுவாங்க கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஆமாங்க, மற்ற எந்த இடத்துலையுமே நிற்கல. நாங்கள் அந்த லொக்கேஷன் இல்லை நம்ம லொக்கேஷனை பின் பண்ணுவோம். இங்கே வந்து நீங்களும் போயிடாதீங்க. இந்தியா கேட் வந்து சைட்டாக போய்ங்களா, போனோடனே லெஃப்ட் இருக்கிற மாதிரியே தெரியும். சிக்னலில் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் போங்க. நீங்கள் எங்கே போனாலும் ஹிந்திக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துலலாம் போலீஸ் இல்லை, போலீஸில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறது இல்லை, தெளிவாக மிஸ் ஆகிறாங்க. இல்லை நம்ம ரூம் பக்கத்தில் நம்ம ரூம் இருக்கும்ல, நம்ம ரூம் சீக்கிரம் மதிக்க மாட்டாங்க. அங்கே மேலே மெட்ரோ இருக்குது, கீழே சிக்னல் இருக்குது. எவனாச்சும் சிக்னலை மதிக்கிறான்னு சொன்னால் மதிக்க கூட மாட்டுறாங்க இந்த சிக்னலை. அது சிக்னலில் போலீஸ் அதே மாதிரி தான் ஹிந்திக்காரங்க சிக்னலை மதிக்க மாட்டுறாங்க. இந்த நாய் என்னையே மதிக்க மாட்டேங்குது. கிங்டம் கிங்டம் ஆஃப் ட்ரீம்ஸ் வாயில கூட நுழைய மாட்டேங்குது. நான் 28 கிலோமீட்டர் வேண்டாண்டா, பக்கத்தில் இருக்க 2 கிலோமீட்டருக்கே போக முடியலான்னு சொன்னேன். கூட்டு வந்துட்டு உன்னால் என்ன பண்ண முடியுமோ சிறப்பாக பண்ணில. நைட்டு அருமையாக இருந்திருக்குங்க. அது மட்டும் திறந்து இருந்துச்சுன்னு வைங்க, யூரோப்பியன் டான்ஸ். ஆனால் இன்னும் அதை போட்டு 14 வருஷம் ஆகியுமே இன்னும் வந்துட்டு நைட்டு திறந்துருந்தான் சொல்கிறேடா, நைட்டு திறந்துருந்தான். ஆனால் மன்னிக்க மாட்டேங்க, நான் அவனை பழி வாங்குறேன். நான் அவனை செம்மையாக இருந்திருக்குங்க. வேற லெவலில் ட்ரீமில் நாங்கள் போயிருந்துருப்போம். இருந்தல இன்னும் பலாரை. எனிவே கைஸ், அடுத்து வந்துட்டு டேய் என்னை ஏமாத்தினதுக்கு ஏதாச்சும் ட்ரீட் விடாங்க. ட்ரீட் தானே, வா 10 ஃப்ளைட்டு காட்டுறேன். 10 ஃப்ளைட்டு காட்டுறீங்க, நல்ல பறக்கும் உனக்கு காட்டுறேன். ஏமாத்துறேன் நீ. ஐயோ ஹெல்மெட் எடுக்கல. அது ஹெல்மெட் எடுக்கலாம். வாடா இறங்கி வாடா, அது போலீஸ் கண்டு பிடிச்சி தரேன் நான் எல்லாம். 200 வை பாக்கெட்லேயே வை, பாக்கெட்லேயே வை. அந்த 200 நான் தாங்க வைக்கணும். அந்த 200 தமிழ்நாடு போலீஸ் நீங்கள் ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க, உங்களை நான் வணங்குறேன். கொஞ்சத்தில் என்னையும் நம்ப வச்சு இந்த வீடியோ ஃபுல்லாக மேக்கரை பண்ண வச்சுக்காம பார்த்தீங்களா. ஃப்ளைட்டு பறக்குது. நீ ஃப்ளைட்டு சொன்னோடனே ஃப்ளைட் சவுண்ட் இருக்குது. இந்த போகுது பாரு, இந்த போகுது. சாமி மேலே பறக்குது. என்ன ஃப்ளைட்ரா அது? என்னடா ஏர் இந்தியா மாதிரியே இருக்கு. ஏர் ஏஷியாடா, ஏர் ஏஷியா ஃப்ளைட் மேலே பறக்குதுங்க. ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை டாடா பை பை. பாய்லாம் கிடையாது, இவன் ஃப்ளைட் கட்டுன்னு சொல்லிக்காங்க. ஃப்ளைட் கட்டுறேன் நான் போய் உங்களையும். இவன் ஏமாத்த பார்க்குறேன். வீடியோ தான் ப்ரூஃப் வேணும்டா. வீடியோ ப்ரூஃப் பண்ணுறேன். வீடியோவில் பதிவு பண்ணிட்டு இருக்கேன்டா நீ கூட்டு போங்கிறத. அதை ஏமாற்றி கூட்டு போயிருவேங்க கிடக்கா. சரி, ஏமாத்துறதே பொழப்ப வச்சுக்காத. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் அண்ணன் பதிவு பண்ணுறேன். இவன் என்னை ஏமாத்துற தண்டனையாக வந்துட்டு சாமிங்கிற ஃபோன் பேர் சொல்கிறாங்க. சோத்துக்கு பேர் வச்சு சோமின்னு போய் வச்சுருக்காங்க. சாமி கிடையாது, சாமின். திரும்ப பாருங்களேன், சைனாக்காரமே பேசிட்டீங்க. கிக்கோ பக்கா. அதே வீட்டில் பதிவு பண்ணிக்கிறேன். வீடியோவில் அதனால நான் ஏர்போர்ட் போயிட்டு ஃப்ளைட் கட்டணும்னு நினைக்கிறேன். வீடியோ காட்டுறேன். பொழந்து இருக்கலாம் ஒன்று இங்கே காட்டுறேன். காலத்தில் எங்கே மேலே பறக்கிறதுலாம் வேணாம், எனக்கு பக்கத்து க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். எனக்கு எல்லாம் ஒன்று பண்ணு. அண்ணனே ஃப்ளைட்டில் கூட்டி போனேன் பேசாம. நீ கோயிலில் கூட்டு போய் காசில் கூட்டு போட்டு நீந்தாடா கூட்டி ஏமாந்து கொடுங்க. என்னை வேணா 27 கிலோமீட்டர் ஏமாற்றி கூட்டு போ. சோடா கொடுத்தது தெய்வத்துக்காக வந்து யூடியூப்ல காப்பீடு செஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எங்கள் எடிட்டர் சொல்லி நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்குங்கிற ஒரு பாட்டு போட்டு விடுறோம். வார்த்தை கேட்டிப்பாங்க நினைக்கிறேன். காப்பீடு போட சொல்லிட்டேன். நாங்கள் சாப்பிட போகிறோம். சாப்பிடும்போது வந்து பேசக்கூடாது சொல்லியிருக்காங்க. சாப்பிடும்போது எல்லாம் இவன் இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டேன்னா இவனையும் முடிச்சிருக்காங்க வீடியோ பண்ணிட்டு. அதெல்லாம் நாங்கள் ஏர்போர்ட்டில் சந்திக்கிறோம். கைஸ் ஏர்போர்ட்டு வெறித்தனமாக இருக்குது. கைஸ் ஏர்போர்ட்டு நான் பக்கத்தில் இருந்து ஃப்ளைட் காட்டலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ வந்துட்டு ஏர்போர்ட் பார்க்க ஐயோ நாங்கள் இந்த பொசிஷன் இருந்தால் ஃப்ளைட்டை பார்த்துட்டு போனாங்க. இவங்க நிற்கிற பொசிஷன் பாருங்க, ஒரு கம்மி மேலே நின்றுட்டுருக்கேன். ஆக்சுவலாக என் பாடுற அற்புதமான காட்சி இது இறங்கியாடா உங்களுக்கு இறங்கிட்டே இருக்கு ஃபுல்லாக. அங்கே இருக்கு மேலே 2 ஃப்ளைட் வந்துகிட்டு இருக்கு. ஒருத்தர் பிரேக் அடிச்சாலும் பின்னாடி முட்டி நின்றுவாங்க உலகடா. ரொம்ப டிஸ்டன்ஸ் இன்னும் இறங்கவே இல்லை. அப்படி பனி மூட்டமா ஆக்சுவலா பனி மூட்டம் புகை மூட்டம் ஆக்சுவலா இருக்கு. டெல்லி பொல்யூஷன்.
ஐயோ இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ அற்புதமா இருக்கு தெரியுமா? அற்புதம். சூப்பரா இருக்கு. நாங்க அப்படியே சுத்தி இந்த இடத்துல இருந்து அங்கே போக போறோம் நாங்க. ஆக்சுவலா அந்த இங்க டவர் தெரியுது பத்தியா, அந்த டவர் நாங்க போக போறோம். நாங்க ரோடு வழியாவே போகிறோம். ரோடு வழியா நாங்கள் ரோடு வழியாக போகிறோம். இவர் தான் பைக் ஓட்ட போகிறா, டிரைவர் இவர் தான். வந்துட்டு நாங்கள் ஏர்போர்ட் போகிறதால பைலட் கூப்பிடுவோம். அப்புறம் நான் ஐசன் கேப்டன் கிடையாது பைலட். ஏய் கானே வாலே அந்த சொல்லல, கானே வாலே சி அது ரயில்வே ஸ்டேஷன் சொல்லுவாங்க. அது சாரி கைஸ், கொஞ்சம் உணர்ச்சி வச்சப்பட்டேன் கைஸ். அங்கே ஏமாத்துறதுக்காக இங்கே கூட்டு வந்து ஃப்ளைட்டை பார்க்கணும், அதை பார்க்கணும். நீங்கள் கூட்டு வந்து காட்டிட்டேன் கைஸ். ஃப்ளைட்டை ஃபுல்லாக காட்டிட்டேன். இறங்குது பறக்குது, இறங்குது பறக்குது. ஐயோ பார்க்க கண்கூட ஆச்சு. அதுக்கு இந்திக்காரனாவே பிறந்து டெல்லியிலேயே வளர்ந்து இருந்துக்கலாமோன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பினஸா இருக்கு இந்த இடத்த பார்க்கும்போது. 1 மணி நேரம் பார்த்துட்டு இருக்காங்க. போயிட்டு அரை மணி நேரம் தான் ஆகுதா? ஏதோ காமன் டெல்லியில இருட்டுற நேரம் எவ்வளவு தெரியுமா ராஜரு? 8 மணி 8 ஆகும் போது கைஸ். ஆமாங்க, இது டெல்லியில ஒரு பெனிஃபிட் இருக்குங்க. டெல்லியில 8 மணி வரைக்கும் இருட்ட மாட்டேங்குது. காலையில் 4:30 மணிக்கு தான் வெளிச்சமாயிருது. சரி ஏதோ வந்துட்டு ஒரு ஏமாத்தினக்காக நல்லது பண்ணியிருக்காங்க. எனக்கு நன்றி சொல்ல பாட்டு இருக்கலாம்டா அவளு. அது வந்துட்டு பாட்டுக்காக கிடையாது அவளு, எல்லாம் உனக்காக தான். என்னால யூடியூப்ல போட்டு பண்ணி காப்பிரைட்ஸ் போட நக்குவியா? கொஞ்சம் பூசா தான் நல்லா இருக்கும். பூஸ்ட் அருமை தெரியாதவர் ஒரே காமெடி, கடைசி காமெடி பண்ணிக்கிறேன். இவனை வச்சுதான் என் வளர்றதுக்கு ஒரே ஒரு காரணம் காம்ப்ளான் குடிக்காது ஒண்ணுங்க. அது காரணம் இவனு சொல்லுங்க. தம்பி தெரிஞ்சுக்கிட்டா.